அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக தயாரிப்பாளர் அமுல்ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர்னால தான் இன்னைக்கு ஒரு பிளாக்மெயிலுங்கிற படம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முதல் விதை விட்டவர் அமுல்ராஜ் அவர். அப்புறம் பிளாக்மெயில் டைட்டிலுங்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு டைட்டில் எப்பவுமே வந்து ஆடியன்ஸ் போய் கேட்சாங்க அப்படின்னா அதில் ஏதோ சின்ன ஒரு எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி பிளாக்மெயிலுங்கிறது வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டான டைட்டில். பட் எல்லாருமே சொல்லுவாங்க என்னடா அப்படி பிளாக்மெயில் பண்ணுறியா என்ன இது பண்ணுறியான்னு சொல்லி எல்லாரும் யூஸ்வலாக பேசக்கூடிய ஒரு டைட்டில். அது ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு த்ரில்லர் பேஸ்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க வந்துட்டு உங்களுக்கு. அது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. த்ரில்லரும் கனெக்ட் ஆகுது, ஒரு ஃபேமிலியும் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லருக்கு ரீகார்டிங் பிஜிஎம் சாம்சிஎஸ் பிரதர் பின்னி எடுத்துட்டாரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் இப்போ பிரதர் வந்துட்டு உங்களுக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீசரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப சொன்னேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு கேப் போடுறாங்க, ஒரு எடிட்டர் எங்கே ஸ்பேஸ் போடுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லப் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஒரு மியூசிக். அந்த எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் தெரியாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் ஒரு மியூசிக் டைரக்டர். அதை நிறைய படத்துக்கு வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறாரு ஜாம்சிஎஸ் ப்ரோ. அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்காக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மேடையில் வந்து ஒரு கதாநாயகரை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரதர். எனக்கு கிட்டத்தட்ட விஜய் பிரகாஷ் பிரதர் கூட நான் 2006 ட்ராவல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வசந்தபாலன் சார் ஜெயில், 2வது படம் பொல்லாதவன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல வந்து ஒரு ஜி பிரகாஷ் பிரதர் பற்றி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இந்த ஸ்டேஜில் சொல்லும் போது நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நல்ல முறையில் வரணும்னு சொல்லி தான் படத்தை எடுக்கிறாங்க, பிளான் பண்ணி போகிறாங்க. அன்பார்ச்சுனலி சில சூழ்நிலைகள் அப்படி வரும் பொழுது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து இல்லை சார் நான் வர்றேன், பேக் பண்ணுறேன், பண்ணுங்க, எனக்கு ரிலீஸ் அப்போ கொடுங்க, ஏதோ ஒரு வகையில் மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சதே வந்து பெரிய சந்தோஷம். இதுக்காகவே இந்த திரையுலக சார்பில் இங்கே இருக்குது. எல்லாருமே ஒரு கைத்தட்டல் பண்ணிங்கன்னா அது அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்களும் சரி அடுத்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். இதை ரொம்ப அதிகமாக பண்ணவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவரோட பயணிச்ச எல்லா தயாரிப்பாளருக்கும் சரி சக நண்பர்களுக்கும் சரி யாருமே என்னால் இழந்து விடக்கூடாது என்று திரையுலகுக்கு முன்னுதாரணம் இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். எஸ்பி முத்துராமன் சார் வந்து அவர் கண்டினியூவா ரஜினிகாந்த் சார் கூட கண்டினியூவா பல படங்களை பண்ணியிருக்காரு. பட் அந்த யூனிட்டுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எஸ்பி முத்துராமன் சார் டெக்னீஷியன் ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி பாண்டியன்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பளமே வாங்காம ஹோல் குரூக்கும் படத்தை ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. அதுல வந்த லாபத்துல வந்து எஸ்பி முத்துராமன் சார் அவர் மட்டும் அந்த படத்தை எடுத்துக்கிறாம அதில் ஒர்க் பண்ண மேக்கப் மேன், காஸ்டியூம், மேனேஜர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அமௌண்ட்டை பிரித்து கொடுத்து ஏவிஎம் காலையில் இடம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்படி பல பேரை வாழ வைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆனால் கூட இல்லை சார் என்னை நம்பி படம் வாங்கிட்டாங்க, நான் தானே ஹீரோ, அப்போ நான் கூட இருக்கணும் சார், அப்போ தான் சார் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஜி பிரகாஷ் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த பிளாக்மெயில் படம் மாபெரும் வெற்றி அடைய எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த டைரக்டர் மாறன் அவர்களுக்கும், ஹீரோனி தேஜஸ்வினி, பிந்து மாதவி, முத்துக்குமார், ஸோ ஹோல் டீம், அப்புறம் கோகுல் என் நண்பர் கேமராமேன் அன்னைக்கு வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.